அயலக தமிழர்களின் கனவுகளையும் திராவிட மாடல் அரசு நிறைவேற்றும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அயலக தமிழர்களின் கனவுகளையும் திராவிட மாடல் அரசு நிறைவேற்றும் என துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் அயலக தமிழர் தின விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், தமிழ்தான் அனைவரையும் இணைக்கக்கூடிய மொழி என்றார். தமிழ் யாரையும் வேறுபடுத்தாது, பிரித்து பார்க்காது என்ற திரு உதயநிதி, யாருக்கும் எந்த பேதத்தையும் காட்டாத மொழிதான் நம்முடைய தாய்மொழி என்று குறிப்பிட்டார். தமிழ் அடையாளத்திற்கு முன்பு வேறு எந்த அடையாளமும் நிற்கவோ போட்டி போடவோ முடியாது என்றவர், சாதி, மதம், ஏழை, முதலாளி உள்ளிட்ட அனைத்தையும் கடந்து நாம் அனைவரும் தமிழால் இணைந்ததால் தான் தரணியை வென்று கொண்டிருப்பதாக கூறினார். ஆரம்பத்தில் சிறிய வேலைக்காக தமிழ்நாட்டிலிருந்து பலர் வெளிநாடுகளுக்கு சென்ற நிலை மாறி தற்போது வெளிநாடுகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் மருத்துவர், பொறியாளர் உள்ளிட்ட பெரிய வேலைகளில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய திரு உதயநிதி, இந்த முன்னேற்றத்திற்கு பெயர்தான் திராவிட மாடல் என்றார். உங்க கனவை சொல்லுங்க திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது பற்றி குறிப்பிட்ட அவர், அயலக தமிழர்களின் கனவுகளையும் திராவிட மாடல் அரசு நிறைவேற்றும் என்றார். உங்க கனவை சொல்லுங்கன்னு ஒரு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அரசின் திட்டங்கள் பற்றியும் பயன்கள் பற்றியும் எதிர்காலத்தில் என்ன மாதிரி திட்டங்கள் வரணுன்ற மக்களோட கனவுகளை கேட்டு அறிகின்ற முயற்சி தான் இந்த உங்க கனவை சொல்லுங்கன்ற திட்டம். அதே போல அயலக தமிழர்களும் உங்களுடைய கனவுகளை இந்த வாரியத்தின் பொறுப்பாளர்களிடம், அமைச்சர் அண்ணன் நாசர் அவர்களிடம் தெரியப்படுத்துங்க. முன்னதாக உணவு சார்ந்த அரங்குகள், கலாச்சாரம் சார்ந்த அரங்குகள், வணிகம் சார்ந்த அரங்குகள், கைவினை பொருட்கள், தமிழ் இலக்கியம் சார்ந்தவை என 252 காட்சி அரங்குகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகனுடன் இணைந்து திரு உதயநிதி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இசைக்கருவிகளை மொரீஷியஸ் நாட்டிற்கு துணை முதலமைச்சர் வழங்கினார். நிகழ்ச்சியில் தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் வசிக்கும் மென்பொருள் தொழில்நுட்ப வல்லுநர்கள், அயலக அரசு அதிகாரிகள், தொழில் முனைவோர், வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களில் செயல்பட்டு வரும் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.